இனிமே எப்பவுமே இந்த குடமிளகா போட்டு தான் குருமா வைக்கணும்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. நான் தான் மறந்து போயிட்டேன். இது ஏன் தப்பு தான். இங்க வந்து அப்படியே நல்ல எல்லாத்தையும் சொல்லு. ஆனா சூர்யாவை அனுப்பி வச்சு என்ன திட்டு வாங்க வை. இல்லம்மா, அவர் ஏன் வந்தாரு, என்ன சொன்னாரு, எதுவுமே எனக்கு தெரியாதுமா. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கல்யாணம் அண்ணன் வந்து சொன்னதுமே தான் நான் சமைச்சிடலான்னு கிளம்பினேன். ஆனா சூர்யா சார் தான் என்னை பிடிச்சி உட்கார வச்சுட்டாரு. இப்பதான் போய் கடகடன்னு சமைச்சு எடுத்துட்டு வரேன். இனிமே இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிடுங்கம்மா. நீ இங்க வை, அவ சாப்பிட்டுப்பா. சுரேகா சாப்பிடு. கிளம்பு. அதான் வச்சுட்டல, சாப்பிட தெரியும். உன் முகத்தை காட்டாத போ. அம்மா, இனிமே உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கம்மா. நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஓ, ஏன் மகாராணி ஃபோன் பண்ணி சொன்னாதான் சமைப்பீங்களோ? இல்ல, அதுக்கு இல்லம்மா. நான் என்னதுதான் சமைக்க போறேங்கிற விஷயம் சூர்யா சாருக்கு தெரிஞ்சா இந்த மாதிரி பிரச்சனை பண்றாருல்ல, அதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி நீங்க என்ன சொன்னாலும் எப்பவும் போல நான் சமைச்சு வச்சிடுறேம்மா. சாப்பிடுடி, பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. நந்தினி, நான் தான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன்ல, நான் சொல்ற வரைக்கும் ரூமை விட்டு வெளியே வராதன்னு சொன்ன இல்ல நந்தினி. அப்புறம் எதுக்கு வந்த? எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தல அவங்க. உனக்கு அதெல்லாம் தேவையா? இங்க இருந்து நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உள்ள வந்து அந்த சாப்பாட்டு தட்டை புடுங்கிட்டு சுரேகாவுக்கு பலார்னு ஒண்ணு குடுக்கலாம் தான் தோணுச்சு எனக்கு. என்ன, எதுக்கு திரும்ப திரும்ப சண்டை வேணாம் தான் சும்மா இருந்தேன். இல்ல நந்தினி, எனக்கு தெரியல, நீ என்ன பெரிய கடவுள்னு நினைப்பா உனக்கு? ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை காட்டுறதுக்கு அதான் அசிங்கப்படுத்துறாங்கல்ல அவங்க, அவமானப்படுத்துறாங்கல்ல. வேணும்னே உன்னை காயப்படுத்துறாங்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஓடி ஓடி போய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்க? சார், அது ஏன் வேலை தானே சார். அது ஏன் வேலை தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு சமைச்சு போட்டுதான் நீ இங்க இருக்கியா? முதல்ல இந்த நினைப்ப நீ நிப்பாட்டு. அவங்களாம் விடாம உன்னை குத்திக்கிட்டே இருந்தா ஒண்ணு திருப்பி அடிக்கணும், இல்லையா போங்கடான்னு போணும். ரெண்டும் செய்யாம இப்படியே குத்துங்க சமா, குத்துங்க, நல்லா குத்துங்கன்னு முதுகைய காட்டிக்கிட்டு இருந்தானா? இல்ல இல்ல, எனக்கு புரியல. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவா நந்தினின்னு அப்படி ஏதாச்சும் அவார்ட் கொடுப்பாங்களா? இல்ல கேட்ல ஏதாச்சும் செலவு வைக்க போறாங்களா உனக்கு? இந்த பாரு, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துகிட்டாதான் மத்தவங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கு முதல்ல நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ உன்னை மாத்திக்கணும். அதுக்கு நீ முதல்ல பழகு. இத பாரு, அவங்க செய்யற எந்த தப்பையும் நீ எதிர்த்து பேசாம சொல்ற எல்லாத்துக்குமே நீ ஆமா சாமி போட்டேன்னு வச்சுக்கோ. தான் செய்யறது தப்புன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, அதெல்லாம் விட்டுரு. அவங்களை திருத்தது உன் வேலை கிடையாது. உன் மரியாதையை நீ காப்பாத்திக்கணும் இல்ல நந்தினி, காப்பாத்திக்கணும்ல. புரியுதா உனக்கு? ஏன் அந்த குடமிளகா குருமா இல்லனா அவ குடல்ல இருந்து சாப்பாடு இறங்காத அவளுக்கு? இத பாரு, மாதவியோ சுரேகாவோ நீ ஏதாவது செஞ்சு அது பிடிக்கல அது இதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு பிடிச்சத நீங்க செஞ்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லணும். புரியுதா? அதை விட்டுட்டு யார் என்ன சொன்னாலும் செய்யறது, அதை எனக்கே தெரியாம மறைக்கிறது, இந்த வேலைலாம் இனிமே வச்சுக்க கூடாது நந்தினி. உள்ள இருக்கிறவங்க மூணுமே சரியான விஷப்பாம்பு. அதுங்களுக்கு உதவி பண்றது பாம்புக்கு பால் வாத்த மாதிரி. ஒரு யூஸும் கிடையாது. மாப்பிள மற்ற பாம்புகளோட என்னையும் சேர்த்துறாத மாப்பிள. நான் ரொம்ப நல்ல பாம்பு, முறைக்காதப்பா. குணத்தால நல்ல பாம்பு, விஷம் இல்லாத தண்ணி பாம்பு, அன்பால அனக்கோண்டா மாப்பிள. அப்படியா? ஒண்ணு மறந்துட்டேன், பாசத்துல பச்சை பாம்பு. முதல்ல உன்னதான் நசுக்கணும். எங்க அந்த இரும்பு ராடு? எங்க அந்த இரும்பு ராடு எங்க? டேய், என்ன என்ன உன் பிரச்சனை? பாதுகாப்பு கூட்டுவாங்க. ரொம்ப ஓவரா அவளை ஏத்தி விடுற. நாங்க வேலை சொன்னா செய்ய கூடாது, எங்களை எதிர்த்து பேசணும்னு கொம்பு சீவி விடுறியா?
அதானே உன் பொண்டாட்டி என்ன பெரிய மகாராணியா இல்ல ராஜா வீட்டு வாரிசா? வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா குறைஞ்சு போயிடுவாளா? ஏய் அத விடுறி. முதல்ல இவனுக்கு பொண்டாட்டியே இல்ல. நீ முதல்ல அத பேசு. மாதவி, என்னம்மா இது உன் ஆட்டத்தில் புது ரகமா இருக்க? பொண்டாட்டி இல்லாம அப்ப வேற யாருமா அவ? சொல்லுமா. மாமா சும்மா இருங்க. அக்கா என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, இவங்க 2 பேருக்குள்ள நடந்தது அது கல்யாணமே இல்ல. இவங்க புருஷன் பொண்டாட்டியும் கிடையாது. அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்குங்க ரெண்டும். வாட்? என்ன நடிக்கிறோமா? ஆமா. அப்ப இல்லையா? எங்க நிஜமா உண்மையை சொல்லு. நீங்க 2 பேரும் ஊர் உலகத்துல இருக்கிற மாதிரி புருஷன் பொண்டாட்டியாவா இருக்கீங்க? இல்லதானே? சும்மா அம்மாவை வெறுப்பேத்த அவளுக்கு தாலி கட்டினேன். அததானே தினம் தினம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க. அப்படிதானே? டேய், என்ன என்ன ஓவரா பேசுற? அதெல்லாம் இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல? ஓப்பனா சொன்னா உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? ஒத்துக்க முடியலையா? என்னமோ பெரிய இவ மாதிரி இவளை பயங்கரமா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க. ஏய் நீ சொல்லு, நீங்க 2 பேரும் ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா வாழ்றீங்களா? சும்மா எங்களுக்காக நடிக்கிறீங்க தானே? ஏய் பதில் சொல்லு. ஒருவேளை ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க ஒண்ணு மண்ணாதான் இருக்கோம், சூர்யா தான் என் புருஷன்னு வாயை திறந்து சொல்லு. அக்கா, அவளுக்கு அவளோட ரேஞ்ச் என்னன்னு நல்லாவே தெரியும்க்கா. சுரேகா, சேர்ந்து தெரிய வச்சுட்டீங்க. என்னாச்சு? அம்மா அம்மா, சூர்யாவோட பொண்டாட்டி நம்ம யாருக்கும் எந்த வேலையும் பார்க்க கூடாதாம். இவ ஒரு டீ கூட போடக்கூடாதாம். ஏன்னா இவதான் இந்த வீட்டு எஜமானியா. ஐயோ அம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா. ஆனா சூர்யா அப்படி சொல்லும் போது ரசிச்சல்ல, உள்ளுக்குள்ள இனிச்சதில்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ, இவ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நம்ம வீட்டு சார் சொல்றாரா? அதுவும் யாரும் எந்த வேலையும் கொடுக்க கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்காரா? அம்மா வெறும் கட்டளை இல்லம்மா, அரச கட்டளை. நீர்னா அவ்வளவுதான், பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. திங்கிறதுக்கு சோறு இல்லாத வேலைக்காரிக்கு தங்கத்துல தட்டு கொடுத்த கதையா? இந்த வீட்ல வேலைக்காரியா இருக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவ உன்னை மருமகளாக்கி இன்னைக்கு ஊர் அறிய என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அதுவும் பத்தாதுன்னு நீ வேலையே செய்யக்கூடாதுன்னு உனக்கு கிரீடமே சூட்ட பாக்குறானோ? ஏடி அவன் தான் அப்படி சொல்றானா? உனக்கு அறிவு இல்ல? வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா உனக்கு? என்னதான் உயர பறந்தாலும் ஊருக்குருவி பருந்தாகாதுடி. நீயே சொல்லு அவன்கிட்ட. இல்ல இல்ல சார், நான் இந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு தான் வந்தேன், இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தான் நீ சொல்லுவேனா? அம்மா நான் சொன்னேம்மா, ஆனா சும்மா அப்படியே நடிக்காத என்ன.